2 தெசலோனிக்கேயர் 3. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலர்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரை, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்திலே சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலங்காதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களை அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுலாகிய நான் என் கையெழுத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். இப்படியே எழுதுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைகளை நன்றி செலுத்துகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கான ஏற்ற வேலைகளை கர்த்தரே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. தடுமாற்றங்கள், கவலைகள், பாரங்கள், மன அழுத்தங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயங்கள், மன பதற்றங்கள், மன அழுத்தங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், பொல்லாங்குக்கும், இடுக்கண்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீதியின் வலகரத்தால் தாங்கி வழி நடத்தும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன்.